உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா. உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா, அவருக்கு உண்மை வழி புரியாதப்பா. இந்த பாட்டின் ஊடாக ஒஸ்தாது நமக்கு என்ன விளக்கி தரவாராக, என்னத்தை நாம விளங்கி கொள்ளணும். இந்த பாடல் ஊடாக நமக்கு என்னத்தை ஒஸ்தாது விளக்கித்தர வாராக, விளக்கித்தர முற்படுறாக, நாம விளங்கி கொள்ளணும். என்ன இப்படிப்பட்டா இந்த பாட்டின் ஊடாக உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா, அவருக்கு உண்மை வழி புரியாது. யாரு இது சம்பந்தமான கலந்துரையாடல் உருவாட்டத்துக்கு அஜிபத் ரெடியாப்ப? அப்ப சொல்லுங்களேன், என்ன உஸ்தாது சொல்றாங்க? உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா, அவருக்கு உண்மை வழி புரியாதப்பா. உஸ்தாது என்ன சொல்றாங்க இதுல? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கல. இப்ப நீங்க இப்ப செல்ல வந்தது நீங்க என்ன சொல்றீங்கிற. இப்ப இதுல ஒஸ்தாதி நமக்கு என்ன இதுல புரிய வைக்க வராங்க, இந்த பாட்டினூடாக நமக்கு என்னத்தை புரிந்து கொள்ளுங்க, என்னத்தை விளக்குறதுக்கு முற்படுறாங்க. நாம என்னத்தை இதுல புரிகிறோம், என்னத்தை விளங்குறோம். உடனிருக்கும் இறைவனை நீங்க உறவாடினீங்களா, உறவு கொண்டு உண்மை வழி உனக்கு புரியும். அதை புரியாம இருக்கிறவதான் குருடன் என்று சொல்றாங்க. அது சரியா இன்னும் புரிதலுக்கு எடுக்கல, எடுத்திருக்கிறீங்க இல்லை காணும் பாட்டை இன்னும் நோக்குங்க. உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா. வளமையா நானே உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறியா? நீங்களும் என்ன விளங்குறீங்க, இப்படி விளங்குறீங்க, என்ன விளங்குறீங்களா? இல்ல உறவாட்டத்துக்கு சும்மா நேரத்தை பொழுத சும்மா ஒரு முசுப்புக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகும்னு வாரீங்களா? இல்ல நான் என்னப்பா என்றால், நான் என்ற உணர்வு தான் இறைவன். உடன் இருக்கும் நான் இறைவன் உணர சொல்றாங்க. நானே இறைவனே, நானே உணர சொல்றாங்க. அப்ப உடனிருக்கும் உண்மை வழி புரியாதப்பா. அப்ப அப்படி இறைவனை உணராதவரை குருடன் என்று சொல்றாங்க. சரிதானே? சரி. அடுத்தது அந்த குருடனுக்கு, இப்ப குருடனை கலைக்கலாம். இப்ப நாம உடனிருக்கும் இறைவனை அறியாதவனா, கற்றுக்கொள்ளாதவனா, படிக்காதவனா, உணராதவனா? இப்ப உடனிருக்கும் இறைவன் உங்களோட கூடவே இருக்கான் என்று நீங்க படிச்சிருக்கிறீங்கன்னு வைப்போம், இல்லாட்டி அறிஞ்சிருக்கிறீங்க, இல்ல நான் சொல்லி நீங்க கேட்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க பார்வையுடைய ஆளா குருடனா இருக்கிறீங்களா? நான் உங்களை முன்னோக்கி கேட்கறேன் சும்மா விளக்கத்துக்கா. அப்ப நான் விளங்கும் நான் கேட்கிறேன்டா, திரும்ப அந்த கேள்வியை எடுங்க. உடனிருக்கும் இறைவனை உணராத குருடருக்கு உண்மை வழி புரியாதப்பா. அப்ப உண்மை வழி புரியாதண்டா, உடனிருக்கும் இறைவனை உணர்றவரு குருடர் இல்லை, உண்மை வழி புரிகிறவர். இந்த ஈனைக்கு உடன் இறைவன் என்னோடைய இருக்கான், உடன் இருக்கான். நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், உடன் இருக்கான் இறைவன் என்று உங்களுக்கு விளங்கப்படுத்தி தரேன். நீங்க அதை என்ன செய்யறீங்க, விளங்கி கொள்றீங்க. நான் சொல்ற அறிவை எடுக்கிறீங்க, நீங்க அதை கற்றுக்கொள்றீங்க. அதை நம்பி கூட இறைவன் இருக்கான் என்று நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கோ நான் சென்னத்தை வச்சு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களே அல்லாமல்
கூடவே இறைவன் இருக்கான்னு நீங்க இன்னும் உணரல, உணர்ந்து பார்க்கல, உணர்ற நிலை வரல என்றா இன்னைக்கு உஸ்தாது சொல்ற கருத்தின்படி அவர் யாரு? இப்ப நாம உதாரணத்துக்கு வைப்போமே, உடனிருக்கும் இறைவனை உணர்ந்திருக்கமா என்று நமக்கிட்ட நாம கேட்போம். இல்லாட்டி உடனிருக்கிற இறைவனை அறிஞ்சிருக்கமா என்று கேட்போம். இல்லாட்டி உடன் கூடவே இறைவன் இருக்கான் என்று ஒரு அறிவு, ஒரு கற்றுக்கொண்ட ஒரு புரிதல் இருக்கு நமக்கிட்ட என்று வைப்போம். இவ்வளவு காலமும் வந்ததுக்கு உஸ்தாது செஞ்ச பாடலுக்கு நாம விளங்கி எடுத்ததுக்கு மொத்தத்துல நம்மளோட கூட இறைவன் இருக்கான். உண்மைதான் அது. அது என்று நீங்க ஒரு கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக, அறிந்து கொண்ட ஒரு விஷயமாக, இல்லாட்டி விளங்கின ஒரு விடயமாக, இல்லாட்டி புரிதலுக்கு எடுத்த ஒரு விஷயமா அது உங்களுக்கிட்ட இருந்தாலும், நமக்கிட்ட இருந்தாலும் நாம யாரு? அப்ப இந்த குருட்டுத்தன்மையில இருந்து நாம இல்லாமகிறேன்டா, இந்த குருட்டுத்தன்மையில இருந்து வெளியே வாரேன்டா, குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்துற கொள்கையை நாம கண்டறியும். அவன் கொள்கை என்ன? உடனிருக்கிற இறைவனை உணர விடாம உங்களை குருடனாக்குறது. அந்த குருடனாக்குறதுண்டா இந்த என்ன குருட்டுத்தன்மை? இது அறிவு ரீதியாக நீங்க குருடு பத்துறது. அறிவை உங்களுக்கு பயன்படுத்த விடுறல்ல. அறிவை என்ன செய்யற? இருட்டில கொண்டு போய் வீழ்த்துற. அதான் அந்த குருட்டுத்தன்மை. அந்த குருடர் கண் பார்க்கும், வளமையா கண்ணால பார்வை இருக்கும், அந்த கண்ணால பார்க்கலாங்கிற அந்த குருட்டுத்தன்மையோ சரி இன்னைக்கு செல்லல. முதலாவது விளங்கிக்கணும் தெளிவா. ரெண்டாவது, இதுல ஒஸ்தாது உணராத குருடருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ற, உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்படாட்டி, இன்னும் ஏற்பட இல்லையேண்டா, ஏற்படுற அந்த வாய்ப்பொண்டு அவர்கிட்ட இன்னும் உருவாகலையேண்டா, அது யாரா இருந்தாலும் குருடனா இல்லையா? உஸ்தாத பாட்டின்படி அப்படிப்பட்ட குருடனுக்கு உண்மை வழி புரியாதான். அடுத்த விஷயம், அவன் உண்மை வழி புரியாதவன் என்று சொல்றாங்க. அப்ப உடனிருக்கிற இறைவனை உணர்றவன், உணரக்கூடியவன், உணர்ற இடத்துக்கு வாரவன் குருடன் இல்ல, பார்வை உடையவனாக அவன் இன்னைக்கு என்ன செய்யறான்? அவனோட குருட்டுத்தன்மை நீங்கி பார்வை வெளியாகுது அவனுக்கு. இப்ப இன்னைக்கு அந்த குருட்டுத்தன்மை நீங்குறேங்கிறது என்ன? அறியாமைங்கிறது நீங்குது. அறிவு என்ன செய்து? இன்னைக்கு வேலை செய்ய துவங்குது. வேண்டா அறியாம நீங்கி அறிவு வேலை செய்யுது. அப்ப உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி ஒழிப்பினா அந்த அறிவு உடனிருக்கிற இறைவனை காட்டி தருமா இல்லையா? அப்படி காட்டி தருமண்டா, காட்டி தந்திச்சண்டா, அவர் என்ன செய்வாரு? அந்த இறைவனை உணர்ற முயற்சி எடுப்பாரு. அந்த உணர்ற முயற்சி எடுக்கிற தோஸ்தாது எப்படி சொல்றாங்க? இறைவன் தொடர்பு ஒன்றிட, அப்படித்தானே சொல்றாங்க. இறைவன் தொடர்பு ஒன்றிட இறை தியானம் அவசியமாங்க. இறைவன் தொடர்பு ஒன்றிடா, ஒரு நிலைப்பட்டுட, உடனிருக்கும் இறைவனை உணர்ந்திட இறை தியானம் அவசியமாங்க. அப்ப இவர் இப்ப என்ன செய்யறாருண்டா, உடனிருக்கிற இறைவனை உணர்றதுக்காக, நல்ல விளங்கிக்கொள்ள, நான் திரும்ப இன்னைக்கு விளங்கப்படுத்துறேன், அறியறதுக்காக, கற்றுக்கொள்றதுக்காக, உடன் இருக்கிற இறைவனை புரிந்து கொள்றதுக்காக, உடன் இருக்கிற இறைவனை விளங்கிக் கொள்றதுக்காக செய்யறது இல்லை தியானம். அப்படி செய்யறவரை குருடன் தான். உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வந்தா தான் அவர்கிட்ட குருட்டுத்தன்மை இல்லாம உணர்ந்து கொள்றேன்டா, தன்னில் தானே இறைவன் இருக்கிறதாக உணர்ந்து கொள்ற ஒரு நிலை. இப்ப நான் வேறையாகவும் இறைவன் வேறையாகவும் உணர்றது உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ற நிலை இல்லை. ஏன்? இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நான் எனும் இறைவன் அப்பா. அப்ப நான் வேற இறைவன் வேற என்கிற நிலை உணர்ற நிலைக்கு வராது. அறிகிற நிலைக்கு, கற்றுக்கொள்ற நிலைக்கு, விளங்குற நிலைக்கு, புரிதலுக்கு தான் வரும். இது எல்லாமே அந்த அடிப்படைக்குள்ள உள்ளது. உணர்றேன்டா என்ன? இனிப்ப நான் உணர்ந்திருக்கேன்டா, உணர்ந்திருக்கிற அந்த நிலையும் உணர்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையும் இப்ப நான் இனிப்ப உணர்ந்து கொண்டே இருந்தா இன்னைக்கு நான் இனிப்பா தான் இருப்பேன், இனிப்புங்கிற நிலையா இருப்பேன். ஏன்? அதை உணர்ந்த வண்ணமாக இருக்கக்குள்ள.
அப்ப உணர்தல் உணராத என்று சொல்லி உஸ்தாது காட்டுற இந்த சொல்ல வச்சு பார்க்கக்குள்ள அது எந்த பெரிய புத்தகத்தை பிரட்டி இருந்தாலும் சரி, எத்தனை 1000 படிப்பை படிச்சிருந்தாலும் சரி, எந்த கல்வியை அவர் மண்டைக்குள்ள இல்லாட்டி உள்ளத்துல பதிச்சு வச்சிருந்தாலும் சரி, அது யாருடைய கல்வியா இருந்தாலும் சரி, ஒஸ்தாது சொல்ற இந்த பாடலின் படி உடனிருக்கும் இறைவனை உணராதவன் யாரு? குருடன். அவன் உண்மை வழி தெரியாதவன். அவன் குருடனா இருக்கான் என்ன அர்த்தம்? அந்த உண்மை வழியை இன்னும் புரியாம இருக்கான். அப்ப உண்மை வழி என்றா என்ன? குருடுத்தன்மை நீங்கி உடனிருக்கிற இறைவனை உணர்ற இடத்துக்கு வார என்கிற அர்த்தம் இந்த பாட்டுல இருக்கா இல்லையா? இதுல ஹாபிஸ்ல மன உச்ச என்ன இருக்கு? அப்ப இந்த அளவுக்கு அந்த பாட்டை தெளிவுபடுத்துற அந்த தெளிவு அந்த உள்ளத்துக்கு போகுது இல்லையண்டா, அந்த உள்ளத்துக்கு கேட்குதே இல்லையண்டா. உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கிற உள்ளமாது உணர்ற அந்த உண்மை வழிய பிடிச்ச உள்ளமாது குருட்டு செய்தான் இருட்டுல வீழ்த்தி கிடக்குது. மன உச்சையை பத்தி பேசிட்டு அப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னத்தை ஒண்ணு பண்ணாலும் பேசிட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப திரும்ப நான் அதே விஷயத்தை திரும்பியும் தெளிவுபடுத்துறேன். இதுல நாம தெளிவறிக்கணும். இப்ப உறவாட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் உங்களை நெருங்க. நீங்க ஒஸ்தாகிற பாட்டின் படி உடனிருக்கும் இறைவனை உணர்றமா நாம அப்படி உணர்ற அந்த நிலையொன்று நம்முடைய உள்ளத்தில ஏற்பட்டிருக்கா? உள்ளம் அந்த உணர்ற நிலையை நமக்கு காட்டி தருகுதா? நம்முடைய உணர்வு அந்த உணர்றத்தை பிடிச்சிட்டா? இப்படி எல்லாம் அந்த உணர்தல் இருக்குமண்டா, உணர்ந்து கொண்டிருக்கிற நிலை இருக்குமண்டா, நாம குருடன் இல்லை. உண்மை வழி நமக்கு புரிஞ்சிட்டு. உண்மை வழி எது? அதை உணர்ந்து கொண்டே இருப்பதுதான் உண்மை வழி. உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழ்றதும் தான் உண்மை வழி. அவர் குருடன் இல்லை. அப்படி உறவாட்டத்தில் இருக்கிற நாம சரி ஒரு ஆள் இல்லாம இருக்கமெண்டா, நாம இவ்வளவு காலம் உறவாட்டத்துக்கு வந்ததால நமக்கு பிரயோசனம் அளிக்கல. நாம நேரத்தையும் காலத்தையும் உறவாட்டத்துக்கு வந்து வீணாக்கிட்டோம் என்ற அர்த்தம் தான் வரும். ஏனென்றா உண்மையை உணராத, நான் இப்ப சொன்ன ஒரு உண்மையை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, அந்த உண்மையை உணராத உளுத்தனின் வாழ்வு உதவாக்கரை அல்லவா? உதவாக்கரைண்டா மற்றவங்களுக்கு அவருக்கா? அவருக்கே அவர வாழ்க்கை உதவல்ல. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் உலகத்துல எப்படி வாழ்ந்திருந்தாலும் அவர் பிரச்சனை இல்லை. அவர் உடனிருக்கும் இறைவனை உணராத குருடனா இருப்பாரு, உண்மை வழிய புரியாதவரா இருப்பாரு என்கிறதுதான் இன்னைக்கு ஒஸ்தானுடைய இந்த பாட்டில இருந்து தெளிவா விளங்கிக் கொள்ற விஷயம். இப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்றேன்டா எப்படி? இப்ப நம்ம குருடனாவும் இருக்கக்கூடாது, நம்மளோட பார்வை சுரப்படணும். இப்ப உண்மை வழியும் புரியணும் நமக்கு. ரெண்டா என்ன செய்யணும்? உடனிருக்கும் இறைவனை உணரணும். அப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்றேன்டா அதுக்கு ஒஸ்தாது சொல்லி தந்த ஒரு பாட்டு வரி, இறைவனோடு ஒன்றிட, இறைவன் தொடர்பு ஒன்றிட. அப்படித்தானே வருது சஹி? அந்த பாட்டு எப்படி வருது சஹி? அந்த பாட்டு யாருக்கு ஞாபகம்? அவசியம். அது ஒரு பாட்டு வருகிறது. இன்னொரு பாட்டு வருகிறது, இறைவன் தொடர்பு கிடைத்திட இறை தியானம் அவசியம் ரெண்டும் வருகிறது. அப்ப இப்ப மொத்தத்தில உடனிருக்கும் இறைவனோட தொடர்பாகிறேன்டா, உடனிருக்கும் இறைவனை உணர்றேன்டா, அந்த உணர்றதால குருடனுங்கிற நிலையிலிருந்து நாம நீங்கிறேன்டா, உண்மை வழியை நாம புரிந்து கொள்றேன்டா. என்ன செய்யணும் இன்னைக்கு ஒஸ்தாது சொல்றாங்க? இறை தியானம் அவசியமங்க. இப்ப இன்னைக்கு மனிதன் தியானம் என்று சொல்றாளா, இல்ல வேற யாரையும் தியானம் என்று சொல்றாளா, இறை தியானம் என்று சொல்றாளா? அப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்றது இறை தியானம் என்றா. இறைவன் அந்த இடிப்பு நிலையில தன்னை உணர்ந்து கொண்டு இருக்கான் என்கிறத
அவரு வெளிப்படுறதுதான், அவர்கிட்ட வெளிப்படுற நிலைதான் குருடு பத்தாத அறிவு நிலையா நித்தியமா தட்டி ஒழுப்பப்படுற நிலை. உடனிருக்கும் இறைவனை உணரும் போது அவரு உண்மை வழிய புரிகிறாரு. அந்த உண்மை வழி என்னன்னு புரிய போறாரு? தட்டி ஒழுப்பின அறிவைதான். அது என்ன செய்யுது? இப்ப அந்த உண்மை வழிய காட்டிக்கிட்டே இருக்கு. அந்த உண்மை வழியை அவரு காட்டிக்கிட்டே இருக்கிறதால அவர் பார்வையுடையோ, அவர் பாதையை கண்டியகிற பாதையிலேயே அவர் பாதையை கண்டியகிறார்டா, பாதையை காண்றார். இது எந்த காணுதல்? இந்த கண்ணை கொண்டு கட்டுண்ட இந்த கண் பார்வையை கொண்டு காண்ற காணுதல் இல்லை. பாதை கண்டி ஏகினியண்டா அவரு அந்த காணுதல் ஏகத்தையே அவருக்கு காட்டுது. இதுதான் அவருடைய பார்வை துறக்கிற இடம், துறப்படுற இடம். இப்படி துறந்துட்டா இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நான் எனும் இறைவனப்பா என்கிற அந்த இறைத்தன்மையோட அந்த நானோட ஒன்றிக்கிற நிலை, உணர்ற நிலை அவருக்கு ஏற்பட்டுரும். இப்படி ஏற்பட்டுட்டா இப்ப உண்மை வழி முடிபற்றும். அவருக்கு எந்த வழியால நான் போகணும், அந்த போறது எப்படி, அந்த வழியால போறேன்னா நான் என்ன செய்யணும், இறைவன் தொடர்பு எனக்கு கிடைக்கிறேன்டா, இறைவன் தொடர்போட நான் ஒன்றிக்கிறேன்டா, இந்த இதயத்தில் இருக்கிற இந்த நானனும் இறைவன் என்கிற இந்த தன்மையை நான் தியானிக்கும். அப்ப இப்படி தியானிக்கிற நேரம் என்ன செய்யும்? அவரோட உள்ளம் அந்த நான் ஏகம் என்று சொல்லி என்ன செய்யும்? சரிப்படுத்தும். நான் என்கிறது ஏகம். அப்ப இறைவனை இவர் இப்ப இன்னைக்கு எப்படி ஏற்றுக்கொள்றாரு? ஏகனாய் ஏற்றுக்கொள்றாரு. இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பது நானனும் அந்த நானனும் இறைவனை, அந்த நான் தான் என்று சொல்லி ஏகனா ஏற்றுக்கொள்றாரு. யாரு? அவரைத்தான் ஏற்றுக்கொள்றாரு. இப்ப அவரை ஏற்றுக்கொள்ற இந்த கட்டம் அந்த பார்வை துறப்பற்றும் இவருக்கு. இப்ப இவரு குருடன் இல்லை, இவரு உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கிற உண்மை வழியை புரிஞ்சு கொண்ட ஒருவர். எந்த அடிப்படைக்குள்ளால போனாரு? உடனிருக்கும் இறைவனை உணர்றதுக்கு, உண்மை வழி புரியறதுக்கு இவர் போன அடிப்படை என்ன? அந்த போன வழி என்ன? இடிக்கும் நானே உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வந்ததுதான். அப்ப இந்த பாட்டுல சும்மா இந்த நோமலா எடுக்கவானா, ஏன்னா இந்த பாட்டு இந்த அளவுக்கு தாரணண்டா, உடனிருக்கும் இறைவனை உணரலேண்டா அவர் உண்மை வழி புரியாத ஒரு ஆள். அவரு இதுதான் உண்மை வழி, இதுதான் ஹக்கான பாதை, இதுதான் தெளிவான இது ரெண்டெல்லாம் அவர் பேசுறது இருக்கே, அவர் இன்னும் மனோ உச்சேத்தம் பேசிட்டு இருக்க. அவர் உடனே இறைவன் இருக்கான் என்று உணரல. உணர்ந்திருந்தாரண்டா குருடரா இருக்க மாட்டாரு. குருடரா இல்லை என்றா உண்மை வழி புரிஞ்சிருக்கும். அப்ப அவர் எதை பேசுவார்? என்னத்தை எடுத்தாலும் அந்த உண்மை வழியைத்தான் பேசுவார். அந்த குருட்டு தன்மையை நீக்குங்க என்றுதான் சொல்வார். உடனிருக்கிற இறைவனை உணருங்க என்றுதான் காட்டி கொடுப்பார். என்று அவர் நாவிலிருந்து அந்த பேச்சு தான் வரும். அப்ப உணராதவர் குருடன். முதலாவது உணராதவர், உடனிருக்கும் இறைவனை உணராதவர். இரண்டாவது அவர் குருடன். மூணாவது அவர் உண்மை வழி புரியாதவரா. அவர்கிட்ட உணர்வு என்று சொல்லியோ, பார்வை என்று சொல்லியோ, உண்மை வழி என்று சொல்லியோ ஏதாவது ஒன்று அவர்கிட்ட இருக்குமா? அவர் உள்ளத்துல அந்த விஷயங்கள், இப்ப நான் சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று தெளிவடைஞ்சிருக்குமா? அவர் அதுல தெளிவு கண்டிருப்பாரா? அப்படி இல்லாத ஒருத்தர் உடனிருக்கும் இறைவனை உணரச் சொல்லி விளக்கம் கொடுக்கிறதும், உண்மை வழி இதுதான் என்று சொல்றதும், அது தெளிவு என்று காட்டுறதும் குருட்டுத்தன்மையா இல்லையா? அப்ப குருட்டு செய்தான் இருட்டில வீழ்த்தி கிடக்கிற அந்த கொள்கை அவர் இன்னும் என்ன செய்யல, கண்டுகொள்ள. அவர் மன உச்சையை பத்தி பேசினா எப்படி இருக்கும்? உடனிருக்கும் இறைவனை உணர்ந்தவனுக்கிட்ட, குருட்டுத்தன்மை நீங்கி பார்வை உடையவனுக்கிட்ட, உண்மை வழிய புரிஞ்சு கொண்டவனுக்கிட்ட
உண்மை வழியில போயிட்டு இருக்கிறவனுக்கிட்ட இது மூணும் இல்லாத ஒருத்தன் மனோ இச்சையை பத்தி பேசினான்டா. இப்ப மனோ இச்சை எங்க இருக்கி? மனோ இச்சையில யார் இருக்கா? இதுக்கு போதகர் பேரு. அப்போ போதையில் ஊறினே போதகர் வாழ்வு புதையுண்டு போகுதடா. என்ன அந்த போதை? நான் ஒரு போதகர் என்ற எண்ணம். அந்த நான் போதகர்ங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்திருக்கி? மேலெண்ணத்திலிருந்து வந்திருக்கி. உடலை நான் என்று எடுக்கிறதால அது வருகுது. உடலை நான் என்று எடுத்தா அவர் போதிக்கிற விஷயத்தில உடலை நான் என்று மையப்படுத்தியே வரும். மன உச்ச வரும், குருட்டுத்தன்மை வரும், உணராத நிலை இருக்கும். அப்படி ஒரு பேச்சொண்டு போடுபட்டிருக்கி. அது எந்த தளத்தில்? உண்மையின் வெளிப்பாடுல. நான் இதுக்காக எடுக்கல, நான் இன்னைக்கு பேசக்குள்ள அதையும் உதாரணம் காட்டுறேன். இது எடுத்த நோக்கம் என்னண்டா, இதுல நாம விளங்கி கொள்ள வேண்டிய என்னண்டா, நமக்கிட்ட நாம இப்ப தன்னிலையில நமக்கிட்டே நாம கேட்கணும் என்னண்டா, உடனிருக்கும் இறைவனை நான் உணர்ந்துகிட்டு இருக்கேனா, உணர்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கா, அந்த உணர்றதுக்காக நான் தியானிக்கணும். இறைவன் தொடர்பு ஒன்றிட இறை தியானம் செய்கிறேனா. அப்படி உடனிருக்கும் இறைவனை உணர்றேன்டா ஒஸ்தாதி என்ன வழியை காட்டியிருக்காங்க? இருக்கும் நானே உணர்ந்து கொள், உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். இதெல்லாம் அந்த இருக்கும் நான உணர்ந்து கொள்றதுக்கு ஒஸ்தாது காட்டின வழி. அடுத்தது என்ன சொல்றாங்க? இதயம் என்பது அரசப்பா, அதில் இடிப்பவன் நான் எனும் இறைவனப்பாண்டா. இன்னைக்கு என்னத்தை நமக்கு சொல்ல வராக? இன்னைக்கு இந்த நான் என்கிறது தான் இறைவன். நான் எனும் இறைவனப்பா ஏன் சொல்றாங்க? இந்த நான் என்கிறத இறைவன் என்று காட்டி இறைவனை, அந்த நானை ஏற்றவர் உள்ளம் ஏகனை ஏற்ற நிலைக்கு வருகும். இறைவனை ஏகனாய் ஏற்பார். அப்ப இப்ப இந்த நானை எப்படி ஏற்றுக்கொள்வாரு? ஏகனாக ஏற்றுக்கொள்வார். இப்ப இந்த நானே அவர் ஏகனா ஏற்றுக்கொள்றேன்டா, அந்த ஏற்றுக்கொள்ற தன்மை, அவர் ஏற்றுக்கொள்றது யார உண்மையில ஏற்றுக்கொள்றாரு? இறைவனை ஏற்றுக்கொள்றாரு. யாராக? நான் என்றே ஏற்றுக்கொள்றாரு இன்னைக்கு. அப்ப உஸ்தாத் என்ன சொல்றாங்க? அதுக்கு என்ன ஆதாரம் தந்திருக்காளா? ஓ, அரசனும் நீயே தந்திருக்காளா இல்லையா? அரசனும் நீயே, அடிமையும் நீயே, அமைந்து கொண்டால் அங்கே அமைதி உண்டா. அப்ப அரசனாவும் நான், அடிமையாகவும் நான் அமைந்து கொள்ளணுமங்க. அப்ப ஏகனாக ஏற்றுக்கொள்ற அந்த உள்ளம் இறைவனுடைய இல்லமா இல்லையா? அப்ப அது நான் எனும் இறைவன் அந்த நிலையில இருக்கானா இல்லையா? எப்படி இருக்கான்? ஏகனா இருக்கான். அதை நான் ஏற்றுக்கொள்றேன்டா. ஏகம் என்கிற நிலையை தரிப்படுத்தி தான் நான் ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஏற்றுக்கொண்டு அந்த இறைவன் தொடர்பு ஒன்றிட, இல்லாட்டி இறைவன் தொடர்பு கிடைத்திட இறை தியானம் செஞ்சனண்டா, இடத்தை காலத்தை மறந்துடுவேன். இருதய கதவு திறக்கும். இப்ப வர்ற இருதயம் என்ன செஞ்சுட்டு? துறப்பட்டுட்டு. இப்ப எப்படி இருக்க வர்ற உள்ளம்? ஏக வியாபகமாக இந்த உலகத்தையே அதுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குங்கிறத உணர்வு. இந்த உலகமாகவே நான் இருக்கேனுங்கிறத அந்த உள்ளம் அவருக்கு காட்டும். அப்படி காட்டுற அந்த உள்ளம் ஒளி. உள்ளம் என்பது ஒளியாகும், உள்ளம் என்பது ஒளி உலகாகும். இது எல்லாமே அதை வச்சுதான் சொல்றாரு. அதை உணர்ந்து கொள்வதே வாழ்வாகும். இப்ப அவர் உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கிறார், ஏகனாக ஏற்றுக்கொண்டிருக்கார். இப்ப ஐனைக்கு அவர் வேற, ஏற்றுக்கொண்ட அந்த ஏகம் வேற, நான் வேற என்கிற திரிபுடி நிலை இல்லை. இதுக்கு உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ற, உணரக்கூடிய, அந்த குருட்டுத்தன்மை நீங்கக்கூடிய, உண்மை நிலைய புரியக்கூடிய ஒரு நிலை வாரேண்டா நாம தியானம் செய்யணும். செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? அப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்றதுக்கு தான் இறை தியானம் தேவை. அப்ப நாம இப்ப தியானம் செய்வோம். அப்ப இன்றைக்கு மிச்ச நாள் இப்ப 2-3 கிழமையா தியானம் செய்யப்படல. இப்ப இதுல இருந்து நாம கொஞ்சம் இன்றைக்கு என்ன செய்வோம்? இன்றைக்கு தியானத்தை செய்வோம்.
இந்த தியானத்தை உடனிருக்கும் இறைவனை உணர்றது, அந்த உடன் இறைவன் இருக்கானுங்கிறத நான் காண்றது, அப்படி காண்ற அந்த நிலைதான் உண்மை வழி என்று நான் புரிந்து கொள்றது. இந்த காரணத்துக்காக தான் இந்த பாட்டை எடுத்த நோக்கம் இதான். நல்ல விளையும் கேட்க, உடனிருக்கும் இறைவனை உணர்றோம். இடிப்பவன் நானும் இறைவனப்பா என்றா, நான்ங்கிறது இறைநிலை, நான்ங்கிற உணர்வு ஏகமா இருக்கு. உண்மையில் உள்ள நான் ஒன்றே, அது ஏகமா இருக்கண்டா இந்த நான்ங்கிறது ஏகமா இருக்கு. இப்ப ஏகமா இருக்கிற அந்த நான உடனிருக்கும் இறைவன் என்று நாம உணர ஆரம்பிக்கிற இடத்துல இருந்துதான் அந்த ஏகத்தோட ஒன்றிக்க போறோம், ஒன்றியாய் ஏக போறோம். பாதை கண்டி ஏகினி என்று ஒஸ்தாது சென்ற அந்த ஏகமும் இன்னைக்கு தான் ஏற்பட போகுது. அப்ப இதுக்கு நாம இறை தியானம் ரொம்ப அவசியம். அப்ப இப்ப உடனிருக்கும் இறைவனை உணர்றேண்டா, நம்ம கிட்ட உணர்றதுக்கு என்ன இருக்கு? இருக்கும் நானே உணர்ந்து கொள்ளது தானே காட்டிருக்காங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? இருக்கிற நானை உணர்ந்து கொண்டோம்டா, உணர்ந்து கொள்ற நிலைக்கு வந்தோம்டா, நாம உடனிருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ள போறோம், அந்த இறைவனை காண போறோம். அதுதான் உண்மை வழி என்று புரிய போறோம். அப்ப அதை செய்வோம். இப்ப கண்ணை மூடிட்டீங்கனே, நாம இப்ப உடனிருக்கும் இறைவனை உணரணும். உடனிருக்கும் இறைவனை உணர்ந்தாதான் அவனோட நாம உறவாடலாம், உறவாட்டத்தை செய்யலாம். அப்படி உறவாடி கொண்டிருக்கிறவனுக்கு பேரு தான் இன்சான். அந்த உறவாட்டம் இல்லாதவர் உள்ளத்தில இருக்கிறவன் ஷைத்தான் என்று பாற்று. அப்ப முதல் நமக்கு உடனிருக்கிற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளணுமா இல்லையா? உணர்ந்து கொள்றது தானே தியானத்தின வேலை. அப்ப இப்ப கண்ணால வெளிப்படுற பார்வை முடுபட்டு, இப்ப கண்ணை கொண்டு பார்வை இல்லை, கண்ணை இமைய கொண்டு மூடிட்டோம். இப்ப பார்வை எங்க இருக்கு? தனக்குள்ள இருக்கு. இப்ப தனக்குள்ள இருக்கிற பார்வை ஒன்றுமே இல்லை என்று காணுது. ஆனா ஒன்றுமே இல்லை என்று அந்த பார்வை உணர்வை கொண்டுதான் அந்த பார்வை காணுது. அந்த உணர்வை கொண்டு அந்த காண்ற அந்த பார்வை ஒன்றுமே இல்லை என்று கண்டு கொண்டிருக்கிறது. நான் தான், நான் இருக்கேன் என்று அந்த உணர்வை எடுக்குது இல்லை, தன்னை மறந்துடுது. தியானம் செய்கிற என்னத்துக்கு? ஒன்றுமே இல்லை என்று நான் இருக்கேனா இல்லையா? அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கேன்? ஒன்றுமே இல்லை என்கிறத உணர்ந்த வண்ணமாக நான் இருக்கேன். ஒன்றுமே இல்லை என்கிறத உணர்ந்த வண்ணமாக நான் இருக்கேனா இல்லையா? இப்ப ஒன்றுமே இல்லைங்கிறத ஒருத்தன் உணரணுமா இல்லையா? உணராட்டி இப்ப ஒன்றுமே இல்லைங்கக்குள்ள இன்னைக்கு நானும் இல்லை என்று சொல்லி நானும் இல்லாம ஆயிட்டா, ஒன்றுமே இல்லை என்று தெரிஞ்ச யாருக்கு? ஒன்றுமே இல்லைங்கிறது யாருக்கு தெரியல? இன்னைக்கு கண்ணை மூடி பார்த்து போட்டு ஒன்றுமே இல்லை என்று சொன்னது யாரு? அப்ப இன்னைக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டு கண்ணை மூடி பார்த்தாரு, ஒன்றுமே தெரியல, அவருக்கு ஒன்றுமே தெரியல சென்ன அவரு இருக்கிறத மறந்து போய்தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அதை மறந்து போறாரு. தியானத்திலே என்ன செய்யறாரு? அந்த ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்து கொண்டு நான் இருக்கேன், அந்த நிலையில இருக்கிறது நான் தான், இது என்ற கட்டுண்ட நிலை இல்லை, ஏக வியாபக நிலை என்று அவர் என்ன செய்யறாருல இன்னைக்கு உணர்ற இடத்துக்கு வராரு இல்லை. இப்ப ஒன்றுமே இல்லைன்றா ஒன்றும் இல்லைன்னு ஆயிட்டா, கண்ண மூடினதுக்கு பிறகு இப்ப ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு ஆயிட்டா, கண்ணை மூடின பிறகு ஏகத்தில அது ஒன்றுமே இல்லை என்று காண்ற இடத்துல ஓட்டையா விழுந்துட்டு ஏகத்தில ஒரு இடவு வந்துட்டு எடுக்கலாமா? அப்படி வந்தா அது ஏகமா? இப்ப ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் இருக்க மாட்டா. கண்ணை மூடினாலும் ஏகம் தெரியணும், கண்ணை துறந்தாலும் ஏகம் புரிதலுக்கு வரணுமா இல்லையா? உணர்தலுக்கு ஏற்படணுமா இல்லையா? அப்படி ஏற்படணும், அப்படி புரிதலுக்கு வரணும் வேண்டா. நான் இருக்கிறேன் என்று
வரைவிலக்கணத்தில அமையாம, எல்கையில இல்லாம, நான் இருக்கேன் என்கிற அந்த நானே ஏகம் என்று எண்ணுங்க. நான் ஏகம், உள்ளது நான் எனும் ஏகமடா. இப்ப உருப்பெற்று மறைகிற உலகம் இப்ப வான நமக்கு அது இருக்கட்டும் பார்ப்போம். உலகம் என்னையா இருக்கண்டு ஏகத்தில தரிச்சா அந்த ஏகம் உணர்த்தி தரும், அது உணர செய்யும், அது இயல்பா நடக்கும். அப்ப ஏகத்தில தரிக்கணும். இப்ப உள்ளது நான் எனும் ஏகமடாண்டா, நான் ஏகம், அந்த ஏக நிலையில நான் இருக்கிறேன், நான் தான் ரெண்டு தரிபடும். இப்படி தரிபடுறேன்டா, இப்படி தரிபடுற நிலை வாரேன்டா. ஒரு சில கொஞ்ச நேரத்துக்கு இருந்தெல்லாம் ஏற்படாது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாம் இருந்து இது ஏற்படுத்த இயலாது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நிலையை ஒரு நிலைப்படுத்தணும். அந்த நான்ங்கிற அந்த எண்ணத்திலேயே உள்ளம் என்ன செய்யணும், ஒரு நிலை பட்டு அதை ஒரு நிலைப்படுத்துற நிலைக்கு வந்ததுதான் ஞாபகம். இப்படி ஞாபகப்படுத்துறது தான் ஏகத்தில் தரித்திருந்து உரியபடி திக்ர் செய்கிறேன் என்று சொல்றது. அப்ப இப்ப உங்களுக்கு அந்த தியானிக்கக்குள்ள உங்களுக்கு ஏற்படுற சிந்தனைகளுக்கு முராக்கபாவுக்கு நான் உங்களுக்கு பேச்சு மூலமா ஒரு தெளிவை தந்துட்டு இருக்கேன். நீங்க வளமையா தியானிக்கிற நேரத்துல இதுல நான் சொன்ன விஷயத்தை சரியா கிரகிச்சு ஒரு நிலைப்படுத்த பாருங்க. அந்த ஒரு நிலைப்படுத்துறது தான் இந்த நான். மாபெரும் காரியம் மனதால் செய்கிற ஞாபகம், மாபெரும் காரியம் மனதால் செய்கிற ஞாபகம். அப்ப மனதால் செய்கிற திக்ரு தான் மாபெரும் காரியம். இப்ப இது நான் உங்களுக்கு சொல்லி பயிற்சி சாரது உங்களோட மனதால நீங்க செஞ்ச என்கிற முறைக்கு தான், அந்த முறையை தான். அப்ப அத ஒரு நிலை படுமட்டுக்கும் என்ன செய்யும், அந்த ஒரு நிலை படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப சாஹிப் நடாவும் செய்ய